அருள் சுரக்கும் உன் மலர் விழியும் ஆனந்த வடிவழகும் சுருள் முடியின் தனியழகும் சுந்தரமாய் திருவாக்கும் இருள் நீக்கும் முகமதியும் இடையராத பேரன்பும் மருள் நீக்கும் சாயிபொல்தல் மலத்தாள் சரணடைந்தோ மலத்தாள் சரணடைந்தோ மலர்த்தாள் சரணடைந்தோ. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். சாய் என்பர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷம், ஒரு மைல்ஸ்டோன் வருஷம்னு கூட சொல்லலாம். சுவாமி பிறந்து 99 ஆண்டுகள் நிறைவடைந்து 100வது ஆண்டு பிறக்கும் இந்த வருடத்தை சாய் என்பர்கள் உலகம் முழுதும் சென்டினரி ஆண்டாக மிகவும் அர்ப்பணிப்புடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடுகின்றனர். சிறப்பு வாய்ந்த இத்தருணத்தில் சுவாமியை பற்றி ஷேர் செய்ய கிடைத்த இவ்வாய்ப்பினை எனது பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். இப்பொன்னான வாய்ப்பில் என் சகோதரி உமாவும் என்னுடன் பங்கு கொள்கிறாள். என்னுடன் சேர்ந்து சுவாமியின் சரித்திரத்தை ஒரு சிறிய உரையாடல் மூலம் சமர்ப்பிக்கிறோம். பகவான் ஸ்ரீ சத்ய சாயி பாபா நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 1926ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தில் உள்ள புட்டபர்த்தி என்னும் கிராமத்தில் ஈஸ்வராமா பெத்த வெங்கமராஜு ஆகியோரின் மகனாக அவதரித்தார். அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சத்யநாராயண ராஜு. அனைவரும் அவரை அன்புடன் சத்யா என்று அழைத்தனர். சுவாமியோட பிறப்பை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கூட இருக்குது. சங்குப்பட்டில் ராமசர்மாங்கிறவர் சுவாமியே டைரெக்டாக ஒரு தடவை கேட்டார், சுவாமி உங்களோட பிறப்பு பிரவேசமா இல்லை பிரசவமா அப்படின்னு கேட்டார். அது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக இருந்தால் கூட சுவாமியே அது கண்டிப்பாக அது பிரவேசம்னு அவரே உறுதிப்படுத்தியிருக்கார். ஆமாம்மா, நான் கூட படிச்சிருக்கேன். ஒரு தரம் ஈஸ்வரம்மா கணத்தில் தண்ணி இழுத்துட்டு இருந்தபோது ஒரு ப்ளூ லைட் பால் மாதிரி அவள் வயத்துக்கு நோக்கி வந்தது. வயத்துக்குள்ளே போயிடுது. இதை பார்த்து பயந்து அப்படியே வாளியை போட்டு கீழே விழுந்து மயங்கி போயிட்டாளாம் ஈஸ்வரம்மா. இதை தன்னுடைய மாமியார் லக்ஷ்மி அம்மாட்ட சொல்லும்போது லக்ஷ்மி அம்மா சொன்னாங்களாம், நம்முடைய மூதாதையர் வெங்காவதூதர் உன்னுடைய மாமனார்கிட்ட சொல்லியிருக்கார் இந்த குடும்பத்தில் ஒரு தெய்வீக அவதாரம் நிகழப்போகிறதுன்னு, அதனால் இது பற்றி நீ யார்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது அப்படின்னாங்களாம். யார்? வெங்கவதூதரா? ஷிரடி பாபாவை 14 வயசு வரைக்கும் வளர்த்தாரே வெங்குசாங்கிறவர், அவர் தான் இந்த வெங்கவதூதரா? ஓஹோ, அதை தவிர வேற இவர் ஒரு அவதாரங்கிறதுக்கு அவர் வீட்டில் நிறைய அறிகுறிகள் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது. அவர் வீட்டில் நிறைய இசைக்கருவிகள்லாம் இருந்தது. அதெல்லாம் தானாகவே தம்பூராலாம் தானாக மீட்டிக்கும், விருந்தங்கள்லாம் தானாக ஒலி எழுப்போம். இதை பார்த்து அவள் அப்பா பயந்து போய் ஜோசியர்களெல்லாம் போய் காமிச்சு இது என்ன இப்படி நடக்கிறதுன்னு அவள்லாம் பழைய கிரந்தங்களெல்லாம் ரெஃபர் பண்ணி சொன்னால் ஒரு அவதாரம் ஏற்படுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நிகழும், இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமானதுதான் அப்படின்னு உறுதிப்படுத்தினான். அப்படின்னா அவருக்கு தெய்வீக அவதாரம்னு சொல்கிற, அப்படின்னா தெய்வீக பண்புகள்லாம் அவர்கிட்ட இருந்ததா? ஆமாம் சத்யா, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப தயை, கருணை, அன்பு இதெல்லாம் ஜாஸ்தி இருந்தது அவர்கிட்ட. அவர் பிறந்தது ரொம்ப பெரிய குடும்பம் அண்ட் ஏழ்மையான குடும்பம். ஆனாலும் தனக்கு வச்சிருந்த சாப்பாட்டை யாரானு வாசலில் பசின்னு கேட்டால் உடனே அதை எடுத்து கொடுத்துருவார். இந்த ட்ரெஸ் தான் வேணும், இந்த குறிப்பிட்ட பொருள் தான் வேணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு எப்போயுமே ஏற்பட்டதில்லை. தனக்குன்னு எதையுமே வச்சுக்க மாட்டார். புறத்தியாருக்கு எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து அதில் மகிழ்ச்சி அடைவார். அவர் வயசை ஒத்த சின்ன சின்ன பசங்கள்லாம் தவளையை கல்லை கட்டி காலை பிடிச்சி இழுக்கிறது, மாடெல்லாம் அடிக்கிறது, நாயை கல்லால் அடிக்கிறது, அப்படிலாம் பண்ணால் அவருக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதை பார்த்து அவர் மனசு ரொம்ப வருத்தப்படும். பிராணிகளெல்லாம் எப்படியான அவர்கிட்டேருந்து காப்பாற்றி விடுவிச்சிருவார்.
அந்த ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து தவளையெல்லாம் எப்படி விடுவிச்சார் தெரியுமா? அவள் தவளையெல்லாம் போட்டு வச்சுருந்த கூடையை திறக்க சொல்லி தன்னோட தெய்வீக சங்கல்பத்தினால அந்த தவளையெல்லாம் புறாக்களாக மாற்றிட்டார். அது புறாக்களாக மாறினதுனால அப்படியே கூடையை திறந்தவொடனே எல்லாம் பறந்து போயிடுது. இப்படி தான் சின்ன வயசுலேயே தன்னோட தெய்வீகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுவாமி வெளிப்படுத்த ஆரம்பித்தார். தெய்வீகம் வெளிப்பட ஆரம்பிச்சதுன்னு நீ சொன்ன இல்லையா, எனக்கு கூட ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. அதாவது புட்டபர்த்தியில் சித்ராவதின்னு ஒரு ஆறு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு புளிய மரம். அந்த புளிய மரத்தை கற்பக விருட்சம்னு சொல்லுவாள். ஏன் தெரியுமா கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க? அது நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குற கற்பக விருட்சமாக என்னத்தினால மாறித்துன்னா, சுவாமி தன்னோட சின்ன வயசில் தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு போய் அந்த புளிய மரத்து மேலே ஏறி எல்லாருக்கும் என்ன பழம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பசங்கள்லாம் ஒருத்தன் ஆப்பிள் சொல்லுவானா, ஒருத்தன் மாம்பழம் சொல்லுவானா, ஒருத்தன் ஆரஞ்சு சொல்லுவானா. அந்த புளிய மரத்துலேருந்து அப்படியே ஆரஞ்சை பறித்து கொடுப்பாராம், ஆப்பிளை பறித்து கொடுப்பாராம், மாம்பழத்தை பறித்து கொடுப்பாராம். அதோடு மட்டும் இல்லாமல் தன்னோட கை அசைவுனால் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற ஸ்வீட்டெல்லாம் வரவழைச்சி கொடுப்பார். சத்யா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒழுக்கமாகவும் டிசிப்ளின்டாகவும் இருந்தார். தன்னோட 2 ட்ரெஸ் தான் அவருக்கு. ஆனால் அதை கூட நீட்டாக துவைச்சு ஒரு கனமான ஒரு பெட்டிக்கு அடியில் வச்சு, ஏன்னா அயன் பண்ணுறதுக்கெலாம் அப்போ வசதி கிடையாது. அதனால தன்னோட யூனிஃபார்மை வந்து அழகாக ஒரு பெட்டிக்கு அடியில் வச்சு நல்லா நீட்டாக அயன் பண்ண மாதிரி நீட்டாக போட்டு போவார் அந்த இருந்த 2 ட்ரெஸ்ஸையும். சத்யா சின்ன வயசில் தன்னோட வேலையை தானே செஞ்சுப்பார். அது மட்டும் இல்லாமல் பொறத்தியாருக்கு உதவுற குணம் ரொம்ப இருந்தது. அவர் 8வது படிக்கிற போது உறவுகண்டா மேல்நிலை பள்ளியில் அவரோட அண்ணா சேஷமராஜு அவரோட வீட்டில் தங்கியிருந்தார். 1 மைல் தூரத்தில் தான் ஒரு கிணறு இருந்தது. அங்கே இருந்தால் குடிக்கிறதுக்கு தண்ணி, எல்லாத்துக்குமே தண்ணி அந்த கிணத்துலேருந்து தான் எடுத்துன்னு வரணும். ரொம்ப தண்ணி கஷ்டம் அப்போல்லாம். சத்தியம் உடனே தன்னோட தோளில் ஒரு மூங்கில் கழியை கட்டிப்பார். அப்படியே அந்த மூங்கில் கழியில் 2 புறத்துலேயும் 2 பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வர அதை கட்டி எடுத்துன்னு போவார். அந்த 2 பாத்திரத்துக்கும் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி தங்கள் அண்ணா விட்டு கொண்டு வந்து கொடுப்பார். அப்போ பக்கத்தில் இருக்கிறவா எல்லாரும், சத்தியம் எங்களுக்கும் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா அப்படின்னா மூஞ்சி கொஞ்சம் கூட சுளிக்காமல் அவளுக்கும் சேர்த்து தண்ணி எடுத்துன்னு வந்து மற்ற வீட்டுக்கெல்லாமும் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பார். 1940ஆம் வருஷம் மார்ச் 8ஆம் தேதி சத்தியத்தை ஒரு கருந்தேள் கொட்டுறது. 2-3 நாட்கள் மயக்கமாக இருக்கு. அதுக்கப்புறம் தான் கண் விழிச்சு எழுற. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவர்கிட்ட ஒரு பெரிய மாறுதல் தெரியறது. அவருக்குள்ளே மறைஞ்சிருந்த ஆன்மீக சக்தி அப்படியே வெளியில் வர துடிக்கிற மாதிரி இருந்தது. திடீர்னு சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் சொன்னார், பாடல்களை பாடினார், ஆன்மீக அருளுரைகள்லாம் அருளினார். இந்த அதிசய சக்தியை பார்த்த மக்கள் நிறைய பேர் அவரை காண்றதுக்காக வந்தா. அவரோட அண்ணாவும் அப்பாவும் ஆனால் அவரை கெட்ட ஆவி ஏதோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதியிட அழைச்சின்னு போகிறார். அந்த மந்திரவாதி அவரோட தலையை ஃபுல்லாக மொட்டை அடித்து அதில் கத்தியால் கீறி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு வெங்காய சாற்றெல்லாம் அவரோட கண்ணில் ஊற்றி அவரை ரொம்ப கொடுமையைப்படுத்தி அவரோட அந்த ஆவியை விரட்டுறதுக்கான முயற்சியில் இறங்குறான். ஆனால் அவள் அம்மாவுக்கு தன்னோட குழந்தை படுற கஷ்டம் பார்க்க சகிக்கலை. உடனே போகிறோம், அவன் அப்படியே இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அம்மா வந்து சத்யாவை ஐஷன் வந்துடுறான். இதுக்கப்புறம் சேஷமராஜு என்ன யோசிக்கிறார், ஒருவேளை ஏதாவது இடமாற்றம் பண்ணினாக்க அவனுக்கு மனம் மாறுமோ அப்படின்ட்டு ஹம்பிக்கு தன்னோட குடும்பத்தினர் எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறார். அப்போ உடனே ஹம்பிக்கு போனால் அங்கே விருபாக்ஷர் கோவில் ஒன்று இருக்குது. விருபாக்ஷர் சிவபெருமான் வந்து விருபாக்ஷராக இருக்கார். அங்கே போன உடனே சத்யா என்ன சொல்கிறார், நான் கோயிலுக்குள்ளே வரல, நான் வெளியில் உட்காந்துக்கிறேன், நீங்கள் எல்லோரும் உள்ளே போங்கோ அப்படிங்கிறார். உடனே சரின்னு சேஷமராஜு உள்ளே போகிறார். எல்லாரும் பார்க்கும்போது தீபாரதனை காமிக்கிறார். தீபாரதனை காமிக்கும் பொழுது அந்த கோவிலோட லிங்கத்தில் வந்து சத்யாவோட முகம் தெரியுது. உடனே சேஷமராஜுக்கு கோபம் வந்துடுறது. என்ன இங்கேயும் வந்து இவன் ஏதோ ஒரு விளையாட்டு பண்ணுறான் போல் தெரியறது, வெளியில் தானே உட்காந்துக்கிறேன்னு சொன்னான் அப்படின்னு நினச்சி இவர் அங்கே வெளியில் போய் பார்க்குறார். வெளியில் போய் பார்த்தா சத்யா வெளியிலையும் இருக்கார், உள்ளேயும் தெரிகிறார். இதை பார்த்த உடனே அவளுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சரியமாக போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இவளோட குடும்பத்தினருக்கு அவரோட தெய்வீகத்தன்மை புரிய ஆரம்பிக்கிறது. மே 23ஆம் தேதி 1940ஆம் வருஷம் சத்தியம் தன்னோட வீட்டில் அமர்ந்து நிறைய கல்கண்டு பூ எல்லாத்தையும் சிருஷ்டிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கார். அவரை சுற்றி ஒரே கூட்டம். எல்லாரும் வந்து பெத்தவங்க ராஜுவையும் நீங்கள் வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை வந்து பாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டாக்க அவருக்கான அதை பற்றி சந்தோஷப்படலை. அவருக்கு கோவம் வருது. ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து சத்தியத்துக்கிட்ட வந்து நீ யார், கடவுளா சைத்தானா அப்படின்னு கேட்குறார். உடனே சத்யா அமைதியாக நான் சாய்பாபா,
வெங்கவதூதரோட பிரார்த்தனைனால தான் நான் வந்து உங்கள் குடும்பத்தில் நான் வந்து பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி இன்னொரு நாள்லேயும் அவரை சுற்றி ஒரே கூட்டம் இருக்குது. அப்போ வந்து அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து நீங்கள் சாய்பாபான்னு அன்றைக்கி சொன்னீங்களே, சாய்பாபாங்கிறத உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். நிஜமாகவே உங்களுக்கு நிரூபணம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூவை கையிலேருந்து எடுத்து அப்படியே அதை வந்து கையால் வாரி எடுத்து வீசுகிறார். அந்த மல்லிகைப்பூக்கள்லாம் தானாகவே சாய்பாபா அப்படின்னு தெலுங்கு எழுத்துக்களில் அப்படியே கீழே கீழே விழுறது. எல்லாருக்கும் அந்த சந்தேகம்லாம் அவர் மேலே இருந்த சந்தேகம்லாம் மறைஞ்சு போய்டுறது. 1940ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி சத்யா திடீர்னு தன் பள்ளிக்கூட புஸ்தகத்தில் அதை தூக்கி விட்டு எறிகிற. நான் இனிமேல் உங்களை சேர்ந்தவன் அல்ல, மாயை என்னை விட்டு விலகியது, நான் எதற்காக பூமிக்கு வந்தேனோ அந்த வேலையை துவக்க வேண்டும், நான் கிளம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறி பக்கத்தில் ஒரு நந்தவனம் இருக்குது, ஆஞ்சநேயலுங்கிற ஒரு எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டருக்கு சொந்தமானது. அதில் போய் ஒரு பெரிய பாறையில் போய் உட்கார்றார். அவரை சுற்றி உடனே நிறைய பக்தர்கள், அவர் எங்கே போனாலும் வர ஆரம்பிச்சிட்டு அப்போவே அவரை சுற்றி நிறைய பக்தர்களும் அவர் சூழ்ந்துன்னு இருக்கா. அப்போ தான் அவர் முதலாக இந்த உலகம் முழுக்க ஒலிச்சுட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு பஜன் மானச பஜரே குரு சரணம்ங்கிற பஜனை அவர் பாடுறார். மானச பஜரே குரு சரணம் துஸ்தர பவசாகர தரணம் குரு மகராஜ் குரு ஜெய் ஜெய் சாயிநாத சத்குரு ஜெய் ஜெய். குருவின் பாத கமலங்களில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதே பிறப்பு இறப்பிலிருந்து நம்மை மீட்கும் உபாயம் என்ற பொருள் பொதிந்த பஜன். அன்றிலிருந்து சத்யநாராயண ராஜு சத்ய சாயி பாபா என்று அழைக்கப்பட்டார். ஷிரடி பாபாவோட மறு அவதாரம் அப்படின்னு அவர் சொன்னதா இப்போ நீ சொல்கிற. இப்போது ஷிரடி பாபாவோட மறு அவதாரம்னு அவரை நிரூபிக்கிறதுக்கு வேறு ஏதாவது சுவாரஸ்யமான நிறுவனம் இருக்கா? இவரோட காலத்தில் கலி சாரதா தேவின்னு ஒரு அம்மா இருந்தாள். அவள் வந்து ஷிரடி சாய்பாபாவோட பக்தை. அவள் வந்து சின்ன வயசுலேயே அவளுக்கு கல்யாணம் ஆகி அவரோட ஹஸ்பண்ட் இறந்து போய்டுறார். அவளுக்கு 6 குழந்தைகள் பிறக்கிறது, அந்த குழந்தைகளும் இறந்து போய்டுறது. அதனால ரொம்ப மனசு நொந்து தான் அவள் வந்து ஒரு ஆன்மீக அமைதி வேண்டி தான் அவள் ஷீரடி சாய்பாபா கிட்ட வருவாள். வந்து அவர்கிட்ட இருக்கிற பொழுது தனக்கு ஏதான ஒரு மந்திர உபதேசம் பண்ணுங்க சுவாமி, எனக்கு ஆன்மீக அமைதி வேணும், நான் இன்னும் ஆன்மீகத்தில் முன்னேறணும்னு அவரை நச்சரிச்சுட்டே இருப்பேன். ஆனால் அவர் ஏதான ஒரு சாக்கு சொல்லி உபதேசம்லாம் பண்ண மாட்டார், அப்படியே ஒதுக்கி விட்டுருவார். அப்போ வந்து 1918 ஷீரடி சாய்பாபா சமாதி அடைஞ்சார். அதுக்கு முன்னாடி இவன் எப்பொழுதும் போல் திருப்பி ஷீரடி சாய்பாபாவோட எனக்கு மந்திர உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்கிற போது அவர் கொஞ்சம் கோவம் வந்து அவளை வந்து எட்டி உதைச்சிடுறார். எட்டி உதைச்சோடனே அவளுக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடும். அவளை வந்து நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கோச்சுண்டா சாப்பிடாமே அவள் இருப்போம். ஆனால் இதை பார்த்த உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஷீரடி சாய்பாபாவுக்கு மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக போய் அவகிட்ட போய் கவலைப்படாது, அவரே வந்து தன்னோட தோட்டத்தில் அவளை அழிச்சுன்னு போய் தானே பூரி வர வச்சு கொடுத்து தண்ணி வர வச்சு கொடுத்து எல்லாம் அவளை சாப்பிட வச்சு, ஏன்னா அவள் பசியோடு இருக்கான்னு மனசு பொறுக்காது சுவாமிக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வர வச்சு கொடுப்பார். கொடுத்துட்டு அப்போ வந்து அவருக்கு மனசு அந்த கோவம்லாம் தணிஞ்சிரும். அவள் மேலே இருக்கிற கருணையினால் அவர் அப்போ சொல்லுவார், நான் வந்து திருப்பி ஆந்திரா பக்கம் மறுபிறவி எடுப்பேன், அப்போவும் என்னோடய பேர் சாய்பாபான்னு தான் இருக்கும், அப்போ வந்து நீ என்கிட்ட வருவ, நீ என் கூடவே தான் இப்போ உன்னோட காலம் முழுக்க அப்போ இருப்ப, இப்போ உனக்கு வந்து மந்திரம்லாம் இப்போ ஒன்றும் தேவையில்லை, அந்த ஸ்டேஜெல்லாம் நீ எப்பயோ தாண்டிட்ட, அதனால் நான் இப்போ வந்து உங்ககிட்ட என்னோடய அடுத்த பிரிவை பற்றி சொன்னேன் பார்த்தியா, அதை நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, அது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் சொன்ன ஒரு கொஞ்ச நாளைக்கெல்லாம் அவர் வந்து சைத்தன்யத்தோட கலந்து விடுறார். ஓ அப்படியா? அப்போது கலி சாரதா தேவி புட்டபர்த்தி வந்தாங்களா? அப்போ சத்யசாய் பாபா அவங்கள ரெகனைஸ் பண்ணிட்டாங்களா? ஓ அது எல்லாமே நடந்தது. ஆனால் எப்போ உடனே 20 வருஷம் கழிச்சு அதெல்லாம் நடந்தது. சுவாமி ஷீரடி பாபா சமாதி ஆனதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு கலிசாரதேவி நிறைய ஹரிகதையெல்லாம் சொல்லி ஒரு அநாத ஆசிரமம் நடத்தினா. அதுக்கான பொருட்செலவெல்லாம் அவர் காலட்சேபத்தில் வர பைசா வச்சு தான் அவர் தன்னோட ஆசிரமத்தை நடத்தினா. ஒரு ஊருக்கும் போய் வேறு ஊருக்கு போகிற போது அவளுக்கு அப்போ வந்து 20 வருஷம் கழித்து உறவக்கொண்டால போய் ஒரு தடவை ஹரிகதாவுக்கு போனேன். அப்போ வந்து என்ன அவளுக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த ஊரில் சத்தியம்ங்கிற ஒரு சின்ன பையன் வந்து இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் செய்கிறதா அவள் கேள்விப்பட்டவுடனே அந்த பையனை பார்க்கறதுக்காக அந்த உறவக்கொண்டால போய் அந்த பையனை பார்க்குறா. அப்போ கூட அவளுக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது, அது ஷீரடி சாய்பாபாவோ இருக்குமோங்கிற எண்ணம்லாம் கிடையாது.
எல்லாரும் ரொம்ப அவனை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக சொன்னதுனால ஒரு வியப்புனால அங்கே போய் பார்க்குறதுக்கு போகிறா சத்தியத்தை. அப்போ வந்து சத்யசாயி வந்து அவரோட அண்ணா சேஷமராஜு வீட்டில் தான் உறவு கொண்டால தங்கின்னு இருந்தார். அப்போ அவள் ஆற்றுக்கு போனோடனே சத்தியம் வந்து அந்த கலிசராதேவியை பார்க்குறார். பார்த்த உடனே வந்து தங்கிட்ட வந்து உட்காரு. அப்போ வந்து சத்தியம் சின்ன பையன்தான், வந்து பக்கத்தில் வந்து உட்காரு அப்படிங்கிறார். அவரை உட்காந்த உடனே கௌரி அப்படின்னு ரொம்ப இனிமையாக அந்த மாதிரி கூப்பிட்ட உடனே கலிசாரதேவிக்கு அப்படியே ஆச்சரியம், அதிசயம். அது எப்படி அப்படியே இந்த ஷீரடி சாய்பாபாவோட குரல் மாதிரியே அப்படியே இருந்தது அப்படின்னு. அதோடு இல்லாமல் அவர் மட்டும்தான் அவளை வந்து கௌரின்னு கூப்பிடுவார். கௌரி அப்படின்னு அழகாக அவர் குரல்லையே கூப்பிட்ட உடனே அப்படியே அவளுக்கு மகிழ்ச்சி தாங்கலை. அதோட மட்டும் நிறுத்திக்கல சத்தியம் ஒன்று. ஆமாம், நீ எனக்கு 16 ரூபா தரணுமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டோடனே அவளுக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். இப்போ தான் நம்ம பார்க்குறோம், இவருக்கு எங்கே நான் 16 ரூபா தர வேண்டி இருந்தது அப்படின்னு ரொம்ப குழப்பமாக, இவருக்கு என்ன நம்ம கடன் வச்சுருக்கோம் அப்படின்னு அவருக்கு தோன்றுறது. அதோடு மட்டும் நிறுத்தாமல், நீ 40 ரூபாய் வந்து தசரா பண்டிகைக்காக ஷீரடிக்கு போகிறதுக்காக வசூலித்தேன், ஆனால் அதில் 24 ரூபா தான் பல்ராம் மூலமாக கொடுத்து அனுப்பினேன். அப்படின்னா நீ எனக்கு இன்னும் 16 ரூபா தரணுமோன்னோ, அந்த 16 ரூபாய் தான் கேட்குறேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், நான் வந்து இதை உனக்கு ஞாபகப்படுத்தினது நான் ஷீரடி சாய்பாபா தான் உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான். நீ வந்து ஆனால் உள்ளே வரச்சோ எனக்கு ஒரு நமஸ்காரம் கூட பண்ணல, ஒரு வணக்கம் கூட வைக்கலை, வந்த உடனே உட்காந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஜோவியில் சொல்கிறார். கலிசாரதேவிக்கு அப்புறம் வேறு என்ன வேணும்? அவர் தான் ஷீரடி சாய்பாபான்னு உணர்ந்த உடனே அவரோடைய பிரசாந்தி நிலையத்துக்கு போய் தன்னோட கடைசி காலம் வரைக்கும் அவரோடைய இருந்து பிறவி பயனை அடைகிறாள். ஸோ அவள் பெரிய பொட்டா நெத்தியில் வச்சுப்போம். அதனால சுவாமியே அவளை அன்பாக வெத்த பொட்டு அப்படின்னு தான் கூப்பிடுவார். அதனால அவளுக்கு வெத்த பொட்டு அம்மாங்கிறதே ஒரு பேராக போயிடுது. மைத்திலி, நீ இந்த பெத்தபொட்டு அம்மாவை பற்றி சொன்ன உடனே எனக்கு வந்து கர்ணம் சுப்பம்மா ஞாபகம் வருது. அதான் இந்த கர்ணம் சுப்பம்மா யாருன்னாக்க, புட்டபர்த்தியில் ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர், அவளை தான் அங்கெல்லாம் கர்ணம் அப்படின்னு சொல்லுவாள். அவரோட ஒய்ஃப் தான் அந்த சுப்பம்மா. எப்படி வந்து கிருஷ்ணனை தேவகி வந்து பெற்றெடுத்திருந்தாலும் வளர்த்ததுனோ யசோதை தானே, அந்த மாதிரி நம்ம ஈஸ்வரம்மா வந்து சத்தியத்தை பெற்றெடுத்திருந்தாலும் வளர்த்தது என்னவோ இந்த கர்ணம் சுப்பம்மா தான். இந்த கர்ணம் சுப்பம்மாவுக்கு குழந்தைகள் கிடையாது, ரொம்ப நல்ல பெண்மணி. இவ வந்து சுவாமி பேரில் ரொம்ப அன்பு வச்சுருந்தா. அவளுக்கு கொஞ்சம் புரிஞ்சு விடுத்து என்னென்னா, சுவாமி வந்து சாதாரண குழந்தை இல்லை, தெய்வீக சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுத்து. அதோடு இல்லை, சுவாமி வந்து இவங்க வீட்டில் தான் எப்பவும் சாப்பிடுவாராம், தன்னோட வீட்டில் கூட சாப்பிட மாட்டாராம், கர்ணம் சுப்பம்மா வீட்டில் தான் சாப்பிடுவாராம். அப்புறம் இந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் ஒரு தரம் அவங்க அப்பா பெத்த வெங்கம்மராஜுகிட்ட வந்து, என்ன சாய்பாபா சாய்பாபான்னு உன் பையன் சொல்கிறான் அப்படின்னு வந்து குத்தஞ்சாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பெத்த வெங்கம்மராஜு வந்து சுவாமிகிட்ட வந்து குறப்பட்டுக்கிறார். அப்போ உடனே வந்து சுவாமி வந்து சுப்பம்மாவையும் தன்னோட அப்பாவையும் கூப்பிட்டு ஒரு செவுத்தில் வந்து ஷீரடி சாய்பாபாவோட சமாதி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் எல்லாத்தையும் நம்ம இப்போ எப்படி ப்ரொஜெக்டரில் வந்து படத்தை காமிப்போமோ அந்த மாதிரி காமிச்சாராம். இப்போது நம்ம சத்யசாயி தான் ஷீரடி சாய்பாபாவோட அவதாரங்கிறத பார்த்தோம். அப்புறம் சத்யசாயை வந்து சிவசக்தி ஸ்வரூபன்னு சொல்கிறாளே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஆமாம், திரேதா யுகத்தில் பாரத்வாஜ மகரிஷிங்கிறவர் இருந்தார். அப்போது அவருக்கு வந்து வேதத்தை முழுமையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. இவர் 100 வருஷம் அந்த வேதத்தை கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார். ஆனால் 100 வருஷம் ஆகியும் கூட அவரால் வேதத்தை முழுமையாக கற்றுக்க முடியல. அவருக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு தபஸ் பண்ணுறார். இவரோட தபஸை பார்த்து மனசிறங்கி இந்திரன் வந்து அவர் முன்னால் தோன்றுகின்றான். அப்போ இந்திரன் கேட்குறான், என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு இந்த மாதிரி வேதத்தோட முழு அறிவு எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு நீ வந்து சவித்திர யாகம்தான் பண்ணணும் அப்படின்னு இந்திரன் சொல்கிறான். அந்த யாகத்துக்கு தலைமை தாங்க சிவனையும் பார்வதியுமே போய் கூப்பிடு. சரின்னு அவர் கிளம்பி கைலாசத்துக்கு போகிறார்.
கைலாசத்துக்கு போய் சிவனையும் பார்வதியும் பார்த்து தன்னுடைய யாகத்துக்கு தலைமை தாங்க கூப்பிடலான்னு போகிறார். அங்கே போனால் சிவனும் பார்வதியும் நடனம் ஆடின்னு இருக்கா. இதில் சக்தி கொஞ்சம் கூட இவர் திரும்பி பார்க்கல. சிவனாவது இவரை பார்த்துட்டும் அவர் நடனத்தை தொடர்ந்து ஆடின்னு இருந்தார். இவர் வெயிட் பண்ணுறார். அவள் 2 பேருமே இவரை கவனிக்கிற மாதிரியே தெரியல. அந்த கைலாச மலையில் இருக்கிற பனியும் குளிருமா சேர்ந்து இவருக்கு என்ன ஆகிடுறது, ஒரு பக்கம் இவா நம்மளை கவனிக்கவே இல்லையேங்கிற ஒரு கோபம், மறுபக்கம் தன் உடம்பு வயசானதுனால அதை தாங்க முடியாத குளிர் தாங்க முடியாமல் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறார். அவருடைய ஒரு பக்கம் காலும் கையும் சுவாதீனம் இல்லாமல் போயிடுறது. இதை பார்த்த உடனே டக்குன்னு உடனே சிவன் கீழே கடகடான்னு ஓடி அவரை தூக்கி தன்னோட கமண்டலத்திலேருந்து தண்ணி எடுத்து தெளிக்கிறார். தெளிச்சுட்டு அப்போ சொல்கிறார், நானும் சக்தியும் மனித வடிவில் உங்களுடைய பாரத்வாஜ கோத்திரத்தில் 3 முறை அவதரிப்போம். முதல் அவதாரத்தில் நான் சாய்பாபாவாக ஷீரடியில் இருப்பேன். 2வது அவதாரத்தில் நாங்கள் இருவரும் ஒன்றாக புட்டபர்த்தியில் சத்யசாய்பாபாவாக அவதரிப்போம். கடைசியில் 3வது அவதாரமாக சக்தி பிரேமசாயியாக அவதரிப்பாள். சிவன் தொடர்ந்து சொல்கிறார் ரிஷியை பார்த்து, மகரிஷியே, நீங்கள் கைலாசம் வந்தபோது தேவி உங்களை கவனிக்காமல் 8 நாட்கள் கவனிக்கவே இல்லை இல்லையா? அதற்கு பரிகாரமாக நாங்கள் இருவரும் உங்கள் வம்சத்தில் பிறக்கும் பொழுது தேவியும் நீங்கள் கைலாசத்தில் வருத்தப்பட்டது போல் கஷ்டப்படுவாள். அவ்வாறு நடந்த பிறகு நான் அவள் மீது புனித தண்ணீர் தெளித்து நீங்கள் குணமாவதைப் போல அவளை மீண்டும் குணமாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த நிகழ்ச்சியோட விளைவுதான் 1963 வருஷம் ஜூன் 29ஆம் தேதி குரு பூர்ணிமா சமயத்தில் சத்யசாயிக்கு ஒரு பக்கம் பெராலிட்டிக், இடது பக்கம் பெராலிட்டிக் ஸ்ட்ரோக் அவர் 8 நாள் அவதிப்படுறார். அப்போ தான் குரு பூர்ணிமா அன்னைக்கு இந்த விஷயத்தில் திரேதாயுகத்தில் பரத்வாஜ மகரிஷிக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை சத்யசாயி ஞாபகப்படுத்தி தானே தன்னை குணமாக்கிண்டு தான் எப்படி ஷிரடி சாயி சிவாவதாரம் என்றும் சத்யசாயி சிவசக்தி அவதாரம் என்றும் இனி வரப்போகும் பிரேமசாயி சக்தி அவதாரம் என்றும் சொல்கிறார் மக்களுக்கு. சுவாமியோட அவதார நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் புட்டபர்த்தி எப்படி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாக மாறியது, அவருடைய தொண்டுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நாளைக்கு பார்க்கலாம். சாய்ராம்.